بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஸ்டுடியோ இஸ்லாம் சேனலில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஃபயா அஹ்லன் வ சஹ்லன் வ மர்ஹபா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ லகத் வஸ்ஸைனா அல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அன் இத்தகுல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சூனியம் மற்றும் கண்ணீர் இவற்றிலிருந்து பாதுகாப்பு அடைவதற்கான 10 வழிமுறைகளில் இரண்டாவது வழிமுறை குறித்து இந்த வீடியோவின் வாயிலாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 அத்தியாயத்துடைய 131வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான், வலகத் வஸ்ஸைனா அல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அன் இத்தகுல்லாஹ். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கும் உங்களுக்கும் நாம் செய்யக்கூடிய உபதேசம், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் இறையச்சத்தை அடைந்து கொள்ளுங்கள், தக்வாவை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். தக்வாதான் சூனியம், கண்திஷ்டி, இன்னும் பிற பாதிப்புகளிலிருந்து, இன்னும் பிற சோதனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய இரண்டாவது வழிமுறையாகும். நம் அனைவரையும் காப்பாற்றக்கூடிய இரண்டாவது வழிமுறையாகும். அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவருக்கு எப்போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அருளை அவன் மீது பொழிந்து கொண்டே இருப்பான். அவனை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருப்பான். அல்லாஹ் அவனை தன்னுடைய பாதுகாப்பில் அவனை எடுத்துக்கொண்டு அவனுக்கு போதுமாகிக் கொள்வான். எனவே அனைத்து அடியார்களும், அல்லாஹ்வின் அனைத்து அடியார்களும் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பது அவசியம். தக்வா என்றால் என்ன? தக்வா என்பதற்கு சுருக்கமான விளக்கம் என்னவென்றால், அல்லாஹ் எதை செய்ய கட்டளையிட்டிருக்கின்றானோ அதனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் முடிந்த அளவிற்கு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எதை விட்டு அல்லாஹ் தடுத்துள்ளானோ அதை விட்டு முழுமையாக விலகி இருக்க வேண்டும். தல்க் இப்னு ஹபீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் தக்வாவை குறித்து ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது, விளக்கம் கேட்கப்படுகின்றது. அப்போ தல்க் இப்னு ஹபீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அத்தக்வா அமலுன் பி தாஅத்தில்லாஹ் அலா நூரின் மினல்லாஹ் ரஜாஅ ரஹ்மத்தில்லாஹ். தக்வா என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்த வண்ணம், அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்த வண்ணம் அல்லாஹ்வுடைய அந்த கட்டுப்பாடு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, இது தக்வா. அதே போல வத்தக்வா தர்க்கு மஅசியத்தில்லாஹ் அலா நூரின் மினல்லாஹ் ஹீஃபத இகாபில்லாஹ். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டு விலகி இருப்பது, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து அவனுக்கு மாறு செய்யாமல் விலகி இருப்பதுதான் தக்வா என்றார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, நல்ல காரியங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, பாவங்களை விட்டு விலகி இருப்பது. ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது ஆதரவு வைத்த வண்ணம், இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்த வண்ணம். இந்த இரண்டு நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துவதுதான் தக்வா. எனவே ஒரு மூமின் தக்வாவை அடைவதற்காக முயற்சிகள் செய்யும் பொழுது அவருக்கு உலகத்திலும் சிறப்பு, சந்தோஷம், நிம்மதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுக்கின்றான். மறுமையிலும் அவருக்கு சந்தோஷங்களையும் நிம்மதியையும் மகத்துவத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு வழங்குவான். அல் ஆஃபியத், பாதுகாப்பு அல்லாஹ் வழங்குவான். உலகத்திலும் அவருக்கு பாதுகாப்பு, மறுமையிலும் அவருக்கு பாதுகாப்பு. ஏனென்றால் வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு என்பது இறையச்சமுடையவர்களுக்குத்தான். இறுதி முடிவு என்பது இறையச்சமுடையவர்களுக்குத்தான் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாகும்.
சரி, அல்லாஹ்வை பயந்து நடந்தால், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்தால் யாருடைய திருப்திக்காகவும் இல்லை, யாருடைய சந்தோஷத்துக்காகவும் இல்லை, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்திற்காக நாம் வாழும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான நல்ல விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும், அதோடைய நல்ல ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, அல்லாஹ் நம்முடைய நிலைகளை சீராக்கி விடுவான். நம்முடைய நிலைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சீராக்கி விடுவான். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். நம்முடைய சிந்தனையை, நம்முடைய கருத்துக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சீராக்கி வைப்பான். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கர்வம், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அகம்பம் எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போக்கி நம்மை ஒரு சிறந்த மனிதராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்குவான். அதே போல நம்முடைய காரியங்கள் அனைத்தும் லேசாக்கப்படும், நம்முடைய காரியங்கள் அனைத்தும் லேசாக்கப்படும். அதுபோலவே நம்முடைய வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படும். அப்போ நம்முடைய நிலை சீராக்கப்படும், நம்முடைய கருத்துக்கள் சரியாக்கப்படும், நம்முடைய காரியங்கள் லேசாக்கப்படும், நம்முடைய வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படும். இது தக்வாவினால் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய சிறந்த பரிசுகளாக இருக்கின்றன. சூரா அத்-தலாக் 65 அத்தியாயம் 2 மற்றும் 3 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்கின்றான், وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا. யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறாரோ, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறாரோ அதிலிருந்து, அதாவது அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். இன்றைக்கு நாம் வேலைக்கு செல்கின்றோம், வியாபாரம் செய்கின்றோம், செய்யும் பொழுது சில இடங்களில் நமக்கு சோதனைகள் வரும். ஹராமான சில காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அந்த நேரத்தில் நாம் அந்த மக்களுடைய திருப்திக்காக அந்த காரியங்களை செய்வதா, அல்லது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நாம் அந்த காரியங்களை விட்டு விலகுவதா? செய்யலைன்னா மக்கள் கோச்சிக்குவாங்க, செஞ்சா அல்லாஹ் கோபப்பட்டுருவான், நாம் என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது எனக்கு மக்கள் கூச்சப்பட்டால், அதாவது மக்கள் கோபப்பட்டாலும் பரவாயில்ல, கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய திருப்தி தான் எனக்கு முக்கியம் என்று யார் அந்த நேரத்தில் ஈமானில் உறுதியாக இருந்து ஹராமான அந்த காரியங்களை விட்டு தூரமாக விலகி நிற்பாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அங்கே அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளிலிருந்தும் வெளியே வருவதற்கான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். இதுதான் மிக சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, அதாவது கஷ்டமான சூழலிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு மட்டும் இல்லை, அவர் நினைத்து பார்க்காத இடங்களிலும் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் கொடுப்பான். அவர் யோசித்திருக்கவே மாட்டார், இப்படியெல்லாம் எனக்கு ரிஸ்க் வருமா என்று நாம் கனவில் கூட யோசிக்காத வகையில அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் கொடுப்பான். இதுதான் தக்வாவுடைய பரக்கத். தக்வாவுடைய பரக்கத்தை நாம் அனுபவித்திருக்கின்றோமா? அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பரிசுகளை நாம் அனுபவித்திருக்கின்றோமா? அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். நாம எப்பவுமே ஒரு சேஃபான வாழ்க்கையை நம்ம வாழ்றோம். யாரும் கோபப்படக்கூடாது, எல்லோரையும் நம்ம சந்தோஷப்படுத்தணும், எல்லோரையும் நம்ம திருப்திப்படுத்தணும். தேவையில்லை, அல்லாஹ்வை மட்டுமே நாங்கள் முதலில் சந்தோஷப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சந்தோஷப்பட்டு விட்டால் வானவர்கள் அனைவரும் சந்தோஷம் அடைந்து விடுவார்கள். வானவர்கள் சந்தோஷம் அடைந்து விட்டால் உலகத்தில் அல்லாஹ் உடைய அடியார்களுடைய உள்ளங்களில் நமக்கான ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். உலகத்தில் உள்ள நல்லவர்கள் நம்மை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இந்த பூமியில நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்துவிடும். எனவே அல்லாஹ்வுடைய திருப்தி தான் நமக்கு முக்கியம். அதே போல் அல்லாஹ் சொல்கின்றான், உமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய காரியங்களை லேசாக்கி வைப்பான். அதே போல அல்லாஹ்வை நாங்கள் அஞ்சி நடந்தோமே ஆனால் நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள் நடந்தாலும்
அத்துணை சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முறியடித்து விடுவான். வ இன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷையா. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இது. நீங்கள் உறுதியாக பொறுமையாக தக்வாவோடு நீங்கள் இருந்தால் உங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகள் உங்களுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி அளிக்கின்றான். 3வது அத்தியாயத்துடைய 120வது வசனம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சஹாபாக்களுக்கு போதித்தார்கள். அல்லாஹ்வை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனை நீங்கள் பாதுகாக்கணும், பாதுகாக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ளணும். அப்படி நீங்க அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தீனுக்காக நீங்கள் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு தானாகவே கிடைத்துவிடும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள். என்ன தெரியுமா? இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபத்க. நீங்கள் அல்லாஹ்வை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக் கொள்வான். அல்லாஹ்வை நம்ம எப்படி பாதுகாப்பது? அல்லாஹ்வை நம்மால் பாதுகாக்க முடியுமா? முடியாது. இந்த இடத்துல என்ன அர்த்தம், இந்த இடத்துல என்ன பொருள் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பது. எப்படி? அல்லாஹ் சொன்னதை அமல்படுத்தணும், அல்லாஹ் தடுத்து விட்டு விலகி இருக்கணும். இப்படி நாம வாழ்ந்தோமே ஆனால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வை நாம உணர ஆரம்பித்து நம்மை சுற்றி அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாம் உணர ஆரம்பித்து விடுவோம். கடைசியாக ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? நாம் அல்லாஹ்வை அஞ்சி நடந்தோமே ஆனால் நம்முடைய செயல்களில், நம்முடைய சொற்களில், நம்முடைய உடலில், நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய குழந்தை பாக்கியத்தில் அனைத்திலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். நம்முடைய செயல்களிலும் நம்முடைய சொற்களிலும் தக்வாவை வெளிப்படணும். சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் அல்லது செயல்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், சொல்லிலும் செயலிலும் நாங்கள் உண்மையானவர்களாக அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பவர்களாக இருந்தால் நம்முடைய உடலில், நம்முடைய செல்வத்தில், நம்முடைய குழந்தைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாக்கியம் பொருந்துவான், பர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பான். உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் அல்லாஹ்வுடைய பர்க்கத்துகள் நமக்கு கிடைக்கும். அதற்கான ஆதாரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது அத்தியாயத்துடைய 96வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனூ வத்தகவ். ஒரு கிராமவாசிகளை பற்றி, ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்கின்றான்? அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் ஈமான் கொண்டு தக்வாவோடு வாழ்ந்திருந்தால் அவர்கள் மீது நாங்கள் வானத்திலிருந்து பரக்கத்துக்கான கதவுகளை நாங்கள், வாசல்களை நாங்கள் திறந்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாசல்களை திறந்து, வானத்துடைய வாசல்களை திறந்து நம் மீது பரக்கத்துகளை மழையாகவே பொழிவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயாராக இருக்கின்றான். எனவே நாம் தக்வா உள்ள வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஹலாலான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். யாருடைய திருப்திக்காகவும் நாங்கள் வாழாமல் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மட்டுமே நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். இப்படி நாம் வாழும்போது நமக்கு பாதிப்புகள், அது சூனியமாக இருக்கட்டும், கண்டிஷ்டியாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் அல்லாஹ் அதிலிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பேற்பட்ட நல்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.